வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. எல்லாம் வல்ல பணிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான ரெண்டாம் சாமி கரோரா. திரு மகேந்திரப்பிள்ளி அமர் பெருமாளுக்கு கரோரா. எம்பெருமான் கரோரை முழுமற்ற முருகாத ஸ்ரீ அருணாசாமி திருவாயுந்தல் திருப்பொண்ட மாமந்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடல் 763 வண்டணியும் என துவங்கும் திரு மகேந்திரப்பள்ளி அல்லது திரு மகேந்திர தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடிலும் திருமகேந்திரம் அவர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் திருமகேந்திரம் என்ற தளத்தில் பாடப்பட்டது. இந்த தலம் ஆச்சாபுரத்துக்கு வடகிழக்கில் 4 மைல் தொலைவில் உள்ளது. திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பாடப்பெற்ற மிக அற்புதமான ஒரு தலம். திருமுறைகளில் திருமகேந்திரப்பள்ளி என இந்த தலம் வழங்கப்படுகிறது. சோழ நாட்டு காவிரி வடகரை திருத்தலம். சிதம்பரத்தில் சீர்காழி சாலையில் கொள்ளிடம் போய் அங்கிருந்து ஆச்சாள்புரம் வழியாக சென்று நல்லூர் முதலைமேடு ஆகிய ஊர்களை கடந்து திருமகேந்திரப்பள்ளி அடையலாம். அருகில் உள்ள மற்றொரு திருத்தலம் திருநல்லூர் பெருமணம் ஆச்சாள்புரம் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த தலத்திலிருந்து சிதம்பரம் சீர்காழியிலிருந்து மகேந்திரப்பள்ளிக்கு ஆச்சாள்புரம் வழியாக நகர பேருந்துகள் செல்கின்றன. மகேந்திரப்பள்ளி பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. இறைவர் திருமேனி அழகர் சோமசுந்தரர். இறைவியர் வடிவாம்பாள், வடிவாம்பிகை, வடிவம்மை. தலமரம் கண்டமரம், தாழை. தீர்த்தம் மகேந்திர தீர்த்தம். திருஞான சம்பந்த பெருமான் வழிபட்டு திருப்பதிகம் அருள பெற்ற மிக அற்புதமான தலம். இந்த பாடலில் முருகா விலைமாதர் உறவு தவிர அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். மாதர் மயக்கற பாடப்பெற்ற பாடல். தந்தன தந்தன தாந்த தானன தந்தன தந்தன தாந்த தானன தந்தன தந்தன தாந்த தானன தனதான என்ற சந்தகுடிப்புடைய பாடல். வண்டணியும் கமல் கூந்தலார் விழி அம்பியலும் சிலை போந்த வாழ்நுதல் வன் தரளம் திகழ் ஆய்ந்த வார்நகை குயில் போல வன்பயிலும் குவடாண்ட மார்முலையின் பொறி அங்குமிழ் ஆம்பல் தோள்கரம் வஞ்சி எனும் கொடி சேர்ந்த நூலிடை மடவார் பொன் கண்ட உடன் களி கூர்ந்து பேசிகள் குண்டுணியும் குரல் சாங்க மோதிகள் கண் சுழலும் படி தாண்டி ஆடிகள் சதிகாரர் கஞ்சுளியும் தடி ஈந்து போயன நஞ்சையிடும் கவடார்ந்த பாவிகள் கம்பையிலும் ஜடம் மாய்ந்து நாயனும் உழல்வேனோ அண்டருடன் தவ சேர்ந்து மாதவர் புண்டரிகன் திரு பாங்கர் கோயன அஞ்சலெனும்படி போந்து வீரமுடு அசுராரை அங்க முடுங்கிட மாண்டு ஓட ஆடிகள் என்கிரியும் பொடி சாம்பர் நூறிட அந்தகனும் கயிறு ஆங்கை வீசிட விடும் வேளா செண்டனியும் சடை பாந்தள் நீர் மதி எண்பணியன் கன சாம்பல் பூசிய செஞ்சடலன் சுத சேர்ந்த வேலவ முருகோனே திங்கள் முகத்தன சாந்து மார்பினடி எந்த உளம்பூ பாங்கிமானோடு சிந்தை மகிழ்ந்து மகேந்திரம் மேவிய பெருமாளே. வண்டணியும் கமல் கூந்தலார் விழி அம்பியலும் சிறை போந்த வாழ்நுதல் வன் தருணம் திகழ் ஆய்ந்த வார்நகை குயில் போல. இப்ப சொல்லும் பொழுது நமக்கு இந்த பாடலுடைய குறிப்பு தெரியுது. என்ன சொல்ல போறாங்க, விலைமாதனுடைய இயல்புகளை சொல்ல போறாங்க. என்ன, வண்டுகள் மொய்க்கும் நறுமணம் மிக்க கூந்தலை உடையவர்கள். கண்ணானது அம்பு போன்றிருக்கும், வில்லை போன்ற ஒளி பொருந்தி நெற்றி, வளப்பம் பொருந்திய முத்தை நிகர்த்து விளங்கணுவாய் நன்கு அமைந்த ஒழுங்கான பற்கள் குயில் போல வன்பயிலும் குவட ஆண்ட மார்முலையின் பொறி அங்குமிழ் ஆம்பல் தோள்கரம் வஞ்சி எனும் கொடி சேர்ந்த நூலிடை மடவார் பொன் கண்ட உடன் கடிகூர்ந்து பேசிகள் குண்டுணியும் குரல் சாங்க மோதிகள் கண் சுழலும் படி தாண்டி ஆடிகள் சதிகாரர் கஞ்சுடியும் தடி ஈந்து போயன நஞ்சையிடும் கவடார்ந்த பாவிகள் கம்பையிலும் சடம் மாய்ந்து நாயனும் உழல்வேனும். குயில் போல நன்கு பயிலும் மொழிகள், மலை போன்று மார்பில் உள்ள கொங்கை, அதில் அழகிய பொறி அதாவது தேமல், அழகிய கும்பளப்பூ போல மூக்கு, ஆம்பல் மூங்கில் போன்ற தோளும் கையும், வஞ்சிக்கொடி போன்ற நூலுக்கிரியான இடை, இவை தம்முடைய மாதர்கள். பொன் பொருளை கண்டவுடனே மகிழ்ச்சி மிக்க பேசுபவர்கள். குந்துணியும் குரல், கலகத்தை மூட்டும் குரலோடு சாங்கம், எல்லா விஷயங்களையும் பேசுபவர்கள். கண்கள் சுழலும்படி தாண்டுவதும் ஆடுவதுமாய் உள்ள வஞ்சனை பேர் வழிகள். கஞ்சுடி, பரதேசி பையையும் தடி ஒன்றையும் கொடுத்து பிச்சைக்காரனாக்கி போ என்று விஷத்தையும் கலந்து கொடுக்கும் வஞ்சம் நிறைந்த பாவிகள். அத்தகையோருடைய கம்பையிலும் அதிகார வரம்பில் எல்லையில் ஜடம் வாய்ந்து இந்த உடல் நலிவுற்று கெடுதல் அடைந்து அடியேனும் தெரிவேனோன்னு கேட்கிறார் முதல் பகுதியில். 2வது பகுதியில் அண்டருடன் தவ சேர்ந்து மாதவர் புண்டரிகன் திரு பாங்கர் கோ என அஞ்சல் என்னும்படி போந்து வீரமுடு அசுராரை அங்க முடுங்கிட மாண்டு ஓட ஆடிகள் எங்கிரியும் பொடி சாம்பர் நூறிட அந்தகனும் கயிறு ஆங்கை வீசிட விடும் வேளா. ஆஹா, தேவர்கள் தவநிலை ஏந்தும் அதாவது மேற்கொண்டுள்ள மகா தவசிகள் புண்டரிகன், தாமரையோன், பிரம்மன், திருப்பாங்கர், லட்சுமியின் கணவர் இவர்களெல்லாம் கோயர் இறங்கி ஓலமென அவர்களை அஞ்சாதீர்கள் எனும்படி சென்று வீரத்துடனே அசுரர்களை அவருடைய உடல் ஒடுங்கி மாண்டு தொட இரத்தில் உண்டாக அல்லது மாண்டு ஓட 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 இறந்தொழிய கடல்களும் 8 மலைகளும் பொடி சாம்பராய் தூளாக யமனும் அவனுடைய பாசக்கயிற்றை ஆங்கு அந்த இடம் வியப்புடன் வீச வேலாயுதத்தை செலுத்தியவனே.
கயிறு ஆங்கு ஐ வீசிட விடும் மேலான்னு பிரிச்சுவோம். ஆங்கை அப்படிங்கிறது ஆங்கு ஐ வீசிட விடும் மேலாம். அடுத்தது 2 ஈற்றடி. செண்டணியும் சடை பாந்தள் நீர் மதி என்பனியன் கனசாம்பல் பூசிய செஞ்சலன் சுத சேர்ந்த வேலவ முருகன் சிவபெருமான சுடர் பூச்செண்டை அணிந்துள்ள சடையில் பாந்தள் பாம்பு கங்கை நீர் சந்திரன் எலும்பு இவைகள் அணிந்தவன் பெருமை புரிந்த திருநீற்றை பூசியுள்ள சிவந்த தேகத்தினன் ஆகிய சிவபெருமானுடைய குமரனே சேந்தனை சிவப்பு நிறமுடையவனே வேலவனே முருகோனே திங்கள் முகந்தன சார்ந்து மார்பினள் எந்தன் உளம்புகு பாங்கிமானோடு சிந்தை மகிழ்ந்து மகேந்திரம் மேவிய பெருமாளே சந்திரன் போன்ற திருமுகத்தையும் கொங்கையில் சந்தனம் கொண்ட மார்பையும் உடையவள் என்னுடைய உள்ளத்தில் பூந்துள்ள பாங்கிமானோடு தோழி வள்ளியோடு உள்ளம் மகிழ்ந்து மகேந்திரம் என்னும் தளத்தில் வீற்றிருந்த அருள்வரியும் பெருமாளே நாயனும் உழல்வேனோ அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது இந்த பாடல 5வது அடியில் திருப்பாங்கர் கோ என அஞ்சல் என்படி கோங்கிறது நடத்து இரங்கல் குறிப்பு. அலைகொண்ட வாரதி கோஹோ 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 என நின்று வாய் விளம்பர் திருப்புகள். இது 2-3 திருப்புகள் இதே கருத்தை சொல்றார். அடுத்தது சார் இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான இடம் ஈற்றடி சொல்றார். எந்த உளம் போகும் பாங்கி மானோடு ரொம்ப கவனிக்க வேண்டிய அடி. அருணகிரி பெருமானுக்கு வள்ளியம்மை தாயார் மீது இருக்கும் பக்தியை காட்டுகிற அடி. என்ன ஒரு பக்தி இருந்தால் அப்படி சொல்ல முடியும். எந்த உளம்புகு பாங்கியமானோடு சிந்தை மகிழ்ந்து மகேந்திரம் மேவிய பெருமாளேங்கிற என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு பாருங்க. என்ன ஒரு பக்தி இருக்கணும் வள்ளித்தாயார் மீது அவருக்கு. இப்போ இந்த பாடலில் வண்டனியும் கமழ் கூந்தலார் பெண்கள் தங்களுடைய கூந்தலில் அன்றளர்ந்த மனம் நிறைந்த மலர்களை சூடிக்குவாங்க. அந்த மலர்களில் பொருந்தி உள்ள தேனை பிறகு வண்டுகள் வந்து கூந்தல் அமைக்கும். அவங்களோட விழி அம்பு இயலும். பெண்களின் கண்கள் அம்பினை போன்று கூர்த்த பார்வை உடையவனாக இருக்கும். தமது பார்வையால் ஆடவரை தம் வசமாக்குவாங்க. சிலை போன்று வாழ்ந்தது. சிலைனா வில், வாழ்னா ஒளி. வில்லை போன்று வளைந்து ஒளிமிக்க நெற்றி. வந்தளம் திகழாய்ந்த வார்நகை. வண்ண வன்மை வளப்பும். தளனம்னா முத்து. நகை என்பது இங்கே சிரிப்புடைய வாயை குறித்து நிற்கிறது. குயில் போல வன்பயிலும். வண்ண வன்மை வளப்பும். பயில்தல்னா சொல்லுதல் பழகுதல். குயிலை போன்ற இனிமையான சொற்களை பயில்பவர்கள். குவடாண்ட மார்முலையின் பொறி. குவடுனா மலைமூடு, பொறினா தேமல். அம்குமிழ் அழகிய கும்பளம்பூ போன்ற மூக்கு. ஆம்பல் தோள்கரம். ஆம்பல்னா மூங்கில். மூங்கிலை போன்ற தோள்கள் கைகள். வஞ்சியனும் கொடி சேர்ந்த நூலிடை மணவர். வஞ்சி கொடி போன்று உசிந்தும் நூலை போன்று மினிந்தும் பெண்கள் இடையானது இருக்கும். இது சாமுத்திரிக இலக்கணத்தில் வருது. பொன் கண்டவுடன் கடிகூர்ந்து பேசுகள். பொருள் மீது ஆசை கொண்டு அதற்காக தம்முடைய உடம்பை விலை பேசுவோர் விலைமாதர்கள். தம்மிடத்தில் வருபவரிடம் மிகுந்த பொண்ணு இருந்தால் உள்ள மகிழ்ந்து பேசுவாங்க. பொருள் கவர் சிந்தை அறிவேறினார் அடிகளார். இன்னொரு திருப்பூர் பிரமாதமாக சொல்றார். என்ன? பொருளின் மேல் பிரிய காம ஆகாரிகள் பரிவு போல் புனர் கிரீடா அபீடிகள் புருஷர் கோட்டியில் நானாமூடிகள் கொங்கை மேலே புடவை போட்டிடும் மாயாரூபிகள் மெடியராக்கு பொலாமுதவிகள் புலையர் மட்டும் மராதை கூடிகள் நெஞ்சமாயம் கருத உண்ணா பல கோடா கொடிகள் விரையினால் பலன்மேல் வீணிகள் கலவி சாத்திர நூலை ஓதிகள் தங்கள் ஆசை கவிகள் குப்பிடும் ஓயா மாறிகள் அவசமாக்கிடு பேய் நீர் ஊனிகள் கருணை நோக்கம் இல்லா மாப்பாவிகள் இன்பமாமோம்பர். இன்னொரு அற்புதமான திருப்பாள் பழனி திருப்பூர் சொல்றார். உயிர்கூடு விடுமளவும் மொய்கூடி மறுவதொழில் ஒரு கால் நிகழ்வதில்லை. எனவே சூழ் உரைத்தே முன் மறுவினரை வெறுத்து ஏம தெருவியும் அது உடைத்தாய் பின் வருகும் அவர் போய் அவர் எதிரே போய் பயில் பேசி இரவு பகல் அவர்க்கான பதமை பல படப்பேசி உரு பொருள் கொள் விதை மாதன்பர். அடுத்தது குண்டுணியும் குரல். அற்புதமான தமிழ் வார்த்தை. குண்டுனா தாழ்வு. குண்டுன்னா கலகம் விட்டுபவர்கள், கோள் சொல்பவர்கள். விவேக சிந்தாமணில் ஒரு பாட்டு. பண்டுகள் இருந்திடும் மதுவை உண்டிடும் தன் தமிழ் இருந்திடின் சங்கம் சேர்ந்தவன். குண்டுணி இருந்திடின் கோள்கள் மிஞ்சிடும் பெண்டுகள் இருந்திடின் பெரிய சண்டையம்பர். இப்போ குண்டுணினா கலகம் முற்றது, கோள் சொல்றது. சாங்க மோதிகள். சாங்கம்னா குறைவின்மை, சாயல், கிரமம், கவனமாக. தங்களிடத்தில் ஏதும் குறைவில்லாதது போல கவனமாக பேசுவது வல்லவர்கள். இரவு பகல் அவருக்கான பதமை பல பட பேசி உரு பொருள் கொள் விலைமாதர் அப்படின்னு அடினார் சொல்றாரு. இவங்களை தான் கண் சுழலும்படி தாண்டி ஆடிகள். கண்களை இங்கும் அங்குமா சுழலை விட்டு தம்மிடத்தில் வந்தவரோடு உறவாடி கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் தாண்டி சென்று இன்னும் யார் வருவதுன்னு பார்க்கும். அவர் கண்கள் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கும். நிலையாக ஒரு இடத்துல இருக்காது. கஞ்சுடியும் தடி ஈந்து போய் நஞ்சையிடும் கவடார்ந்த பகல். கஞ்சுடினா பிச்சைக்காரர்கள் வைத்துள்ள ஒரு விதமான பை. வந்தவிடத்தில் உள்ள பொருளை எல்லாம் கவர்ந்து அவரை ஓட்டாண்டியாக்கி பொருள் ஒற்றிய பின்னர் பிச்சைக்காரனுக்கு உள்ள பையையும் ஒரு தடியை அவரிடத்துல கொடுத்து போன்னு ரெட்டி அடிப்பாங்களாம். இன்னும் யார் வருவார்னு பார்த்துருப்பாங்க. புதியவர் ஒருவர் வந்தால் அவரோடு கொஞ்சம் குலவாங்க. பழையவரை கைவிட்டு விடுவார்கள். இது நஞ்சை விடவும் கொடிய செல்வங்கள் அடியில் பிரமாதமாக ஒரு திருப்போல் சொல்றாரு. கலை நிகழ்க்கவும் மயில் விளைக்கவும் நயம் கொண்டு அங்கிருந்தே குணகிட்டு உளபொருள் வரித்து அறமுனிந்து அங்கு ஒன்று கண்டே கலகமிட்டு அவர் கலக அடித்தபின் அவர் அகல அடித்தபின் வரும் பங்கு அங்கு உணங்க ஓர் புதிய பேருடனே கதைகள் செப்பவும் வல்ல சமர்த்திகள்பர். கம்பையிலும் சடமாய்ந்து நாயனும் ஒழுங்கணும். கம்பைனா அதிகார ஒம்பு, ஜடம்னா உடம்பு. திருப்பாங்க திருமகள் துணைவான திருமால்.
திருவை ஒரு பங்கர்னு அடியிலார் இன்னொரு இடத்துல. கோ என, கோனா பேருளி செய்தல் குறிப்பு, அச்சம் காரணமாக எழுப்பப்படுற ஓசை கோங்கிறோம். அலைகுண்ட வாரதி கோகோ கோகோ என்று என நின்று வாய்விடையும்பேர் அடியிலார் திருப்பூரில். கனசாம்பல் பூசிய செஞ்சடம், கனம்னா பெருமை, சடம்னா உடல், சாம்பல்லாம் நீர்பட்டது, பெருமைக்குரியது திருநீர், பேணி அணிபவருக்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீர்னார் திருஞான சம்பந்த பெருமாள். சிவபெருமான் மெய்யெல்லாம் வெந்நீர் ஜன்னித்த மேனியன் அப்படிம்பார் அப்பர் பெருமாள். என்று உள்ளம்பு பாங்கி மானோடு சிந்தை மீழ்ந்து மகேந்திர மேவிய பெருமாள். பாங்கினா தோழி, மான்னா மான்மாளாகிய வழிநாயகி. முருகப்பெருமான் தன்னை வழிபடும் அடியவர்களின் திருவுளத்தை தமது திருக்கோயிலாக கொண்டு வள்ளிநாயோடு எழுந்தருளியிருப்பார். அதை சொல்றார். இந்த அற்புதமான தலத்து பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். முருகா விலைமாதர் உறவு தவிர அல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியம்பதி ஒரு பெருமாள் திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா, குருநாதர் அருணா பெருமான் தொடரே சரம் சம்சம், திருமகேந்திரம் அவர் பெருமாளுக்கு கரோரா, முருகாஜனம் பிரணாபுரி இறைவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா.